முத்துவின் வின்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. நெல்லை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் காரையாறு அணை அமைந்துள்ளது. இந்த அணையை சுற்றி அகஸ்தியர் குடியிருப்பு, சேர்வலாறு, பெரிய மயிலார், சின்ன மயிலார், இஞ்சிக்குழி பகுதிகளில் காணி பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். இதில் காரையாறு அணைக்கு மேல் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் நடுக்காட்டில் அமைந்துள்ளது. தற்போது 7 குடும்பத்தினர் மட்டுமே இங்கு வசிக்கின்றனர். இஞ்சிக்குழி பகுதிக்கு செல்ல எந்தவொரு வாகன வசதியும் கிடையாது. காரையாறு அணையை கடந்துதான் இஞ்சிக்குழிக்கு செல்ல வேண்டும். அணையை கடப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு வனத்துறை சார்பில் படகு வசதி இருந்தது. ஆனால் தற்போது வனத்துறையினர் படகை இயக்க மறுப்பதால் பழங்குடியின மக்கள் மூங்கில் மற்றும் பைக் டயரால் படகு போன்று கட்டி அணையை கடக்கின்றனர். பின்னர் காடுகளில் நடந்து வனவிலங்குகளை எதிர்கொண்டுதான் மலையை விட்டு கீழே இறங்க வேண்டும். நாங்கள் ஒரு 18 ஓட்டு இருக்குது எங்கள்கிட்ட. நாங்கள் ஒரு 7 ஃபேமிலி. மற்றவங்களுக்கு ஏஜ் கம்மியாக இருக்கிறதுனால அவங்க ஓட்டு போடுற வயசு இல்லை. நாங்கள் அந்த 18 பேருமே கீழே ஓட்டு வருஷம் நாங்கள் எந்த எம்எல்ஏ ஓட்டு, எம்பி ஓட்டு, முதலமைச்சர் ஓட்டு, பிரதமர் ஓட்டு எல்லாமே நாங்கள் போட தான் செய்தோம். ஆனால் இது வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட இந்த 25 கிலோமீட்டரும் நடந்து தான் ஓட்டு போடணும். நகரத்தில் சிலர் வாக்கு செலுத்தும் நாளை விடுமுறை நாளாக பார்க்கும் நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதால் ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் வாக்களிப்பதற்காக இஞ்சிக்குழி குடிமக்கள் கீழே இறங்கி வர தொடங்கியுள்ளனர். காரையாறு அணை அருகே உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் அவர்களுக்கு வாக்குச்சாவடி அமைந்துள்ளது. நாளை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் சின்ன மயிலார் பகுதியில் உள்ள தங்கள் உறவினர்கள் வீட்டில் தங்கி வாக்களித்துவிட்டு மீண்டும் இஞ்சிக்குழி திரும்ப உள்ளனர். ஆனால் இங்கே எப்படியும் நாங்கள் ஓட்டு கண்டிப்பாக போடுவோம். இந்த வருஷம் அதே மாதிரி நாங்கள் ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்கோம். ஆனால் எங்களுக்கு அங்கே நாங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் 3 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு 1.5 கிலோமீட்டரில் ஃபாரஸ்ட் ரோடு இருக்குது. அதுக்கு மேலே பங்களா இருக்குது. அங்கே எல்லாம் ஜீப்பு, கனரக வாகனம் எல்லாமே வருது போகுது எல்லாம் பண்ணுது. ஆனாலும் எங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு வனத்துறையோ இல்லை வேறு அரசியல்வாதியோ யாருமே இதுவரையும் ஒரு ஜீப்போ வண்டியோ எதையுமே அனுப்புனதில்லை. அதே மாதிரி நாங்கள் இருக்க கிராமம், அந்த குடியிருப்பு கிராமத்துக்குள்ளே ஒரு அரசியல்வாதி கூட இதுவரைக்கும் வந்ததில்லை. எல்லா அத்தியாவசிய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஒரு 27-28 கிலோமீட்டர் தாண்டி தான் இங்கே வரணும். பஸ் வசதி கிடையாது, போட்டிங் வசதி கிடையாது. நாங்கள் காட்டில் இருக்கோம். அங்கே நாங்கள் கால்நடையாக தான் நடந்து தான் வரணும். வேறு எந்த வசதியுமே கிடையாது. அரசும் இது வரைக்கும் எங்களுக்கு அந்த எதுவும் அடிப்படை செஞ்சு கொடுக்கல. நாங்கள் எலெக்ஷனுக்கும் அப்படி தான் காலையிலே அங்கே இருந்து கிளம்பி சின்ன பிள்ளைங்க எல்லாம் கூப்பிட்டு இங்கே வரும்போது ரொம்ப நேரமாயிடும். காங்கயம் முத்துவின் வின்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.